Hello friends, welcome to Ronnie Taylor's Progress Design என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் கருத்து பேர் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பீட்ஸ் வந்து நம்ம நிறைய டிசைனில் போட்டிருக்கோம். பால் செயின் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஃபேப்ரிக்ல போட்டு நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டு நாட் போட்டுக்கலாம். நீடில் வந்து உள்பக்கம் போட்டுட்டு வெளிப்பக்கம் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கம் போட்டுக்கோங்க. இந்த லூப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கையிலே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து இந்த இடத்துல நீடில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கோங்க. உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப நீடில் வந்து வெளிப்பக்கம் கொண்டு வரணும். த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இப்போ வந்து லாக் வந்து மேல் பக்கமே போட்டுட்டோம். இப்போ நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு நீடில் த்ரெட்டை வந்து கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அடுத்த லைன் பீட்ஸ் போடலையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி நம்ம கிரீன் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் லூப் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். நான் க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டோன் வந்து பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளியே நம்ம போட்டுக்கலாம். அது போட்டுட்டு இந்த ஸ்டோன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ரெண்டாவது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே. நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடைவெளியில் வந்து நம்ம க்ரீன் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும். ரெண்டெண்ணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் இடையில 2 பீட்ஸ்க்கும் இடையிலையும் திரும்ப நான் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ஸ்லீவ்க்கு வந்து சேம் மெத்தடில் தான் வரும். ஸ்லீவ்க்கு சேம் மெத்தடில் போட்டுட்டு இந்த பார்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஒயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேரீயில் எந்த கலர் பீட்ஸ் வந்திருக்கோ அந்த கலர் பீட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.